மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்திர வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள். ஏனென்றால் இந்த புரட்டாசி 15 நாட்களும் ஐப்பசி 15 நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம். ஆக இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம்? நவராத்திரி விழா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி பண்டிகை. இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம். அப்போ அந்த பணமெல்லாம் கையில் வேணும் உங்களுக்கு. அதை கொட்டி தருகின்ற பணம், பதவி, செல்வம், சொத்துக்கள் அனைத்தும் கொட்டி தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள். உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டி தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம், பதவி, நல்ல செல்வம், நல்ல புகழ், முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம். எப்படியே கொட்ட போகுது? கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும். செல்வங்கள் கொட்டி தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது. அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன். உங்களுடைய சிரமங்கள் என்ன? பொருளாதார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள். இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு. திருமணம் கைகூடி வருது, பணம் இல்லை, வரப்போகுது. ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடை சொல்றாங்க, பணம் வந்துடும் கைக்கு. சொத்து பிடிக்கணும். ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க, பணம் பத்தல, பணம் வந்து சேர்ந்துடும். தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு. எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு. அற்புதமா நடந்துட்டு இருக்கு. பணம் தான் பற்றாக்குறை. பணம் வந்து கொட்டு போதுங்கய்யா. இது வெறும் வார்த்தைக்கு அல்ல. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல செல்வங்கள், பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள். ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் 180% அத்தனை பேருக்கு அப்படியே நடக்க போறது. இதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை 1/10/2025 முதல் அக்டோபர் மாத பலன்கள் 1/10/2025 முதல் 31/10/2025 வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பலன்கள். ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள். குரு உச்சம் பெற்று மாறுகிறார். குரு 8/10/2020 உச்சம் பெற்று மாறுறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, செவ்வாய் மாற்றம். இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன். யாருக்கு என்னென்ன யோகங்கள், எப்படிப்பட்ட உயர்வுகள், எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள், உங்கள் யோகங்கள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் விலகப் போகின்றது, என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது,
இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன, உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம். ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து பொது பலன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்டவர் எழுதியிருக்கார். அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காம இருந்தால் அதுக்கு தசாபுத்தி தான் காரணம். நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்க ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள். அப்ப அது எப்ப சரியாகும்ன்றது நிச்சயமா பிரம்மன் எழுதியிருப்பார். நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் ஒன்று இருக்கு, ஒரு விடிவு காலம் ஒன்று இருக்கு, ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்மன் நிச்சயமா எழுதியிருப்பார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்ப சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போறோம். அக்டோபர் மாத பலன்கள் அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக பயிற்சிகள் அற்புதமான யோகத்தை வழங்கப் போகின்ற அக்டோபர் மாத பலன்களை விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்காக. அதாவது ஒரு மாத பலன்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கிரகம் மாறலாம், 2 கிரகம் மாறலாம். ஆனா 4 கிரகங்கள், 4 முக்கிய கிரகங்கள், 4மே முக்கியமான கிரகங்கள் அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றது. சிறந்த யோகங்களை வழங்கக்கூடிய இந்த 4 கிரகங்களும் வலிமை அடைந்து விட்டால் எப்பேற்பட்ட சாதாரண மனிதன் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன். வியாபாரம், ஒரு ரோட்டு கடை வச்சவங்க திடீர்னு பெரிய கடை வச்சிருவாங்க. அந்த மாதிரி கிரக அமைப்புகள் நல்லா வரீங்க. வியாபாரத்துக்கு முதல்ல புதன். அப்ப விருச்சிக ராசிக்காரவங்க இடம் மாற்றத்தை கொடுத்து, ஒரு தொழிலை வந்து இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த தொழிலை ஏற்கனவே அந்த மாத பலன்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த புரட்டாசி மாதம் வந்து இடம் மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும். புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்தது தான் அக்டோபர் மாத பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் என்பது உத்தியோகத்தை, இடமாற்றத்தை தொழிலே இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் இடமாற்றத்தை கொடுக்கும். அப்போ முதலில் அந்த இடமாற்றத்தை கொடுப்பவன் புதன். அந்த புதனாகப்பட்டவன் துளாராசியிலிருந்து, அதாவது கன்னிராசியில் துளாராசிக்கு வர்றார். ஃபர்ஸ்ட் 1/10/2025. இது தொழில் வியாபாரத்துக்கு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முதல் பயிற்சி புதனுடைய பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கடன் பெற்று தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். வங்கியில கடன் பெற்று தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பா உருவாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு கண்டிப்பா இடமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். சரி, அடுத்ததாக 8/10/2025 அன்று குரு பகவான் குட்டி பயிற்சி, அதிச்சார குட்டி பயிற்சி. கொஞ்ச நாள் 3.5 மாசம் இருப்பார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்துடுறார் 8/10/2025. இது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, தனகாரகனும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும், காலபுருஷனுக்கு காலபுருஷர் தத்துவப்படி பாக்கியாதிபதியாக யோகத்தை வழங்குகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதியாகி, அதே 9ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், சரியான நேரத்தில் உங்க வாழ்க்கை உயர்த்த போகின்ற மிகப்பெரிய முக்கியமான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதனால் புத்திர பாக்கியம், நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல திருமண யோகம் என அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற. ஆனால் இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு, உத்தியோக மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு, பதவி மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் மகிழ்ச்சியாக, ஒரு இடையூறு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக உருவாக்கும், வேதனைப்படுத்தாது. இந்த இடமாற்றம் என்பது வேதனைப்படுத்தாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் அது நல்ல சந்தோஷமான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கும்.
அதனால் மகிழ்ச்சியாக இடமாற்றத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, அடுத்து விருச்சிக ராசிக்கு அடுத்த பயிற்சி என்ன? இந்த 10/10/2025 என்று 10/10/2025 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு வந்துடுறார். அப்போ ஏற்கனவே புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆகப்பட்டவன் 12ஆம் இடத்துக்கு துலா ராசிக்கு வந்துட்டார். அங்கே சுக்கிரன் இடம். அப்போ அந்த சுக்கிரன் என்னென்னாச்சு, உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் புதன், 11ஆம் இடத்து அதிபதி புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும், 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது உச்ச, அதாவது சுக்கிரன் இந்த இடத்துல நீசம். என்னங்க சுக்கிரன் நீசம் தானாங்க? நீசம்னா பரிவர்த்தனை யோகம் உச்ச பலனை செய்யும். உச்ச பலனை செய்யும், உங்கள் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். அதுவும் எங்க? லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. லாபஸ்தானத்தில் உட்காரும் போது கணவன் என்றால் மனைவிக்கு யோகம், மனைவி என்றால் கணவனுக்கு யோகம், செல்வ யோகம், பதவி யோகம், பயண யோகம், வெளிநாட்டு யோகம், திருமண யோகம், நல்ல திருமண பாக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் பெண்ணுக்கு யோகம், பெண்ணால் ஆணுக்கு யோகம். இந்த அமைப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் எவ்வளவு எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாருங்க. அடுத்ததாக உங்களுக்கு இப்போ 3 விஷயத்தை பார்த்துட்டோம். புதனை பார்த்துட்டோம். புதன் கிரக மாற்றம், குருவனுடைய மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம். அடுத்து செவ்வாய். இந்த 27/10/2025 அன்று செவ்வாய் உங்க ராசியிலே ஆட்சி பெறுகிறார். அதை குரு பார்க்கிறார். எங்க? இந்த கடகத்திலிருந்து உச்சம் பெற்று குரு பார்க்கிறார். எப்படி இருக்கும்? சொத்து சேரும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆக எதிர்பாராத லாட்டரி யோகம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிகாரத்துவம், அந்த உத்தியோகம் கிடைக்கும். பூமி யோகம், அரசாலம் யோகம், அரசாலம் அதுக்கு இணையாக பதவி கிடைக்கும் அர்த்தம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகின்றது. அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அகிலமெங்கும் உங்கள் திறமைகள் வெளிப்பட போகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கிறது. ஆக இந்த புரட்டாசி 15 நாட்களும் ஐப்பசி 15 நாட்களும் சேர்ந்த இந்த 2 மாதத்தினுடைய யோகங்கள், சூரியன் தான் கதாநாயகனாகிறார். லாபஸ்தானத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கிறார். இடமாற்றம், ஒரு இடமாற்றத்தில் ஒரு 15 இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 15 நாட்கள். ரொம்ப அற்புதமான மாற்றங்கள். சில செலவினங்கள், விரயங்கள், மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு பின் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வடக்குன்னு இடமாற்றம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் அதன் மூலம் நல்ல யோகம் வந்துச்சுன்னா பெரிய யோகம் வரும், நல்ல யோகம் வரும். ஆக விருச்சிக ராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடப்படும். 180% பேருக்கு நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அந்த 20% பேர் அவங்களுக்கு ஏதாவது மோசமான ஜாதகத்தை, மோசமான தசாபுத்திகள், பாவ கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்படும். ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருப்பாங்க, தொழிலில் கடனுக்கு மேலே கடன், வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், இப்படி தொழிலில் ஏதாவது பாதிப்பு, விரயங்கள், இப்படி அந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும்.
இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. எல்லாம் இப்படியே போகாது காலம், நல்ல நேரம்னு ஒன்று இருக்குது, அதை எழுதி வச்சிருக்கான் பிரம்மை. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகளை நிச்சயமாக அடைவீர்கள். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.